ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பர்த்டே கிளிக் கேண்டில் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஹேக்கர் ரேங்கிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னா, கேண்டில்ஸ்னு சொல்லி ஒரு அரே லிஸ்ட் கொடுத்துடுவாங்க. அந்த அரே லிஸ்ட்ல எது மேக்ஸிமம் நம்பரோ அந்த நம்பரோட கவுண்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதுதானே யூஸ்வலாக இந்த ப்ரோக்ராம். புரியலன்னா இன்னொரு சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு கேண்டில் இருக்கா, 4413. இதில் ஹையஸ்ட் நம்பர் எது 4, அதோட கவுண்ட் எவ்வளோ 1. ஸோ 2வை ரிட்டர்ன் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4 அரே லிஸ்ட் 4 எலிமெண்ட் இருக்கா, இதில் மேக்ஸிமம் கவுண்ட் எது, மேக்ஸிமம் நம்பர் எது 3, அதோட கவுண்ட் என்ன 1 2. ஸோ 2வை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதாங்க இந்த ப்ரோக்ராம். இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு அரே லிஸ்ட் இங்கே வந்துடும். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம மேக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேரியபிள், மேக்ஸிமம் நம்பர் ஃபைன் பண்ண ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து அதோட கவுண்டை கண்டுபிடிக்க கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அரே லிஸ்ட்டை நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம் ஃபார் இன் கேண்டில்ஸ். இந்த ஃபார் ஈச் லூப் என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அதில் இருக்கிற எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த கேண்டிலில் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 3 2 1 3ன்னு கேண்டில்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 2 1 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் இந்த கேண்டிலில் 3 ஃபிச் பண்ணிட்டு வரும். செகண்ட் ஐட்ரேஷனில் 2 ஃபிச் பண்ணிட்டு வரும். தேர்ட் ஐட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் 1 ஃபிச் பண்ணிட்டு வரும். ஃபோர்த் ஐட்ரேஷனில் 3 ஃபிச் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ லாஜிக் எழுதுறோம். இஃப் கேண்டில் கிரேட்டர் தென் மேக்ஸ், அதாவது கேண்டில் இந்த ஐட்ரேஷனில் 3 கிரேட்டர் தென், நம்ம மேக்ஸ் ஏற்கனவே என்ன வச்சுருக்கோம் 0 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ தற்போதைக்கு மேக்ஸில் இப்போதைக்கு மேக்ஸிமம் நம்பர் எதுனா 3ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மேக்ஸ் ஈக்குவல் டு கேண்டில். ஸோ மேக்ஸில் 3 ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கவுண்டை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஏன் இந்த கவுண்டை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணணும்னா, ஒவ்வொரு டைம் மேக்ஸை மாறும்போது அதோட கவுண்டை நம்ம 0க்கு வச்சிடணும். இல்லாட்டி அது கவுண்ட்டு ஒவ்வொரு டைம் மேக்ஸ் இருக்கோ அந்த கவுண்ட் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கவுண்ட் நமக்கு தேவையில்லை. எந்த எலிமெண்ட் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதோட கவுண்ட் வேணும். அதனால கவுண்டை 0ல ஆக்கிடுறோம். ஓகேங்களா? அடுத்து இஃப் கேண்டில் ஈக்குவல் டு மேக்ஸ், இந்த கேஸில் கேண்டில் 3, இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற மேக்ஸும் 3. ஓகேங்களா? ஸோ இங்கே மேக்ஸ் 3ன்னு அசைன் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவுண்ட் இந்த கேஸில் 1 ஆயிடும் இப்போ. ஓகேங்களா? அடுத்த ஐட்ரேஷன் 2 வரும். 2 வருங்களா? 2 கிரேட்டர் தென் 0வா? சாரி, 2 கிரேட்டர் தென், மேக்ஸில் என்ன இருக்குது, ஏற்கனவே 3 இருக்குது. 2 கிரேட்டர் தென் 3யா? ஸோ இந்த கேஸு ஃபெயில் ஆயிரும். கேண்டில் ஈக்குவல் டு மேக்ஸா? 2 ஈக்குவல் டு 3யா? ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிரும். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வரும், 1 வரும். 1 கிரேட்டர் தென் 3யா? இந்த கேஸ் ஃபெயில். 1 ஈக்குவல் டு 3யா? இந்த கேஸும் ஃபெயில். அடுத்து 3 வரும். 3 கிரேட்டர் தென் 3யா? இந்த கேஸில் 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா கண்டிஷன் ட்ரூ. பட் இங்கே 3 கிரேட்டர் தென் 3னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இங்கே செக் பண்ணோம், கேண்டிலும் 3 மேக்ஸும் 3 ஈக்குவல் டு 3யா? கண்டிஷன் ட்ரூ. ஸோ கவுண்ட் ஏற்கனவே 1 இருக்குது, 2க்கு இன்க்ரிமெஸ் ஆகிடும். அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகாது, ஏன்னா வேல்யூ முடிஞ்சு. ஸோ இதோட அவுட்புட் 2ன்னு நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் சீட்ஸை புரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.